ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி கூழ் ஊற்றி முடிச்சதுமே கும்ப சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, சரி எதுக்கு சீக்கிரமாக செஞ்சுட்டு காக்க வைக்கணும், லேட்டாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4:30 போல தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 6:30 போலவே எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கறி குழம்பு, மீன் குழம்பு, மீன் வறுவல், சிக்கன் 65, முட்டை, அரிசி மாவு உருண்டை, காலையில் செஞ்சு வச்சுருந்த கருவாட்டு குழம்பு, என் தம்பி க்ரீன் சிக்கன் கேட்டிருந்தான், அதையும் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் எல்லாத்தையுமே போட்டு அம்மனுக்கு வந்து சூப்பராக ஒரு படையலும் ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா விளக்கும் ஏற்றி பசங்க ஒருத்தராக ஆரத்தி காட்டி நாங்களும் வந்துட்டு தீபத்தெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா அம்மாவும் கும்பம் கலைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்பவுமே கும்ப சாப்பாடுன்னும் போது ஒரு ஸ்பெஷல் தாங்க. என்ன தான் நம்ம 365 நாளுமே வந்து தனித்தனியாக சாப்பிடுவோம் ஒவ்வொரு குழம்பையுமே. அன்றைக்கி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த சாப்பாடுக்கு சாப்பிட்ற டேஸ்ட்டே ரொம்ப தனியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப அதிகமாகவே சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு கும்ப சாப்பாடுன்னும் போது ஸ்பெஷல் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது இன்னைக்கு விட்டால் மறுநாள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாட்டி போலவே சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு பசங்களும் பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.